குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. என் அன்பு டிவி நேயர்கள், நம்ம டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இந்த டிவி முதல் டிவி உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம் எப்படி இருக்கும், 12 ராசிக்காரர்களுக்கு முதல்ல நம்ம பார்க்குறத விட பொது பலன் சனீஸ்வரர், இந்த சனீஸ்வரர் மாற்றம் அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது இல்லைங்களா? இப்போ குரு பெயர்ச்சி இருக்குது, ராகு கேது பெயர்ச்சி இருக்குது, அவ்வளவு பயம் இல்லை. ஆனால் இந்த சனீஸ்வரருக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு பயம்? என்ன காரணம் அப்படின்னா ஆயுள்காரகன். அது மட்டும் இல்லாமல் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வீட்டில் இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் ஒரு ராசிக்கு மட்டும்தான் பேசுவார். ஆனால் இவர் மட்டும் உங்கள் ராசிக்கு முன்னாடி, உங்கள் ராசியில், உங்கள் ராசிக்கு பின்னாடி. ஆக 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இப்படி சனீஸ்வரர் எத்தனையோ வகையான ஒரு அனுபவங்களை கொடுப்பார். இப்போ இந்த சனீஸ்வரர் மாறுறது கூட ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. திருக்கணித பிரகாரம் சரியா, வாக்கிய பிரகாரம் சரியா? இதுக்கு பெரியவர் சங்கராச்சாரியர் எப்போவோ முடிவு கொடுத்துட்டாரு. இதை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்கு திருக்கணித பஞ்சாங்கமும், கோவில்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்லிட்டாங்க. இதில் நிறைய பேர் உங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. அது எங்களோட பிரச்சனை. நாங்கள் ஜோதிடர்கள் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். எத்தை தின்னா பித்தம் தெளியும், அதுதான் இந்த ப்ரோக்ராம். எது எப்படி இருந்தாலும் சனீஸ்வரர் இதுவரைக்கும் ஆட்சியாக கும்பத்தில் இருந்து 30 வருடங்களுக்கு பிறகு மீன ராசிக்கு வரப்போகிறார். குருவோட வீடு. இந்த குருவோட வீட்டுக்கு வரும்போது எப்படி இருக்கும்? இந்த உலகத்துக்கே பொது பலன் எப்படி சார் இருக்கும்? இங்கே குரு மட்டும் வரலைங்க, குருவோட வீட்டுக்கு சனீஸ்வரர் மட்டும் வரல, 5 கிரகங்கள் இந்த மாதம், இந்த 5 கிரகங்கள் வீட்டில் இருக்கும்போது எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, சனீஸ்வரர் கும்பராசியில் இருந்து 29ஆம் தேதி இரவு 9:40க்கு பெயர்ச்சி அடைகிறார். அதே மாதிரி செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறதும், 5 கிரகங்கள் இருப்பதும், இந்த காலகட்டத்தில் சூரியனும் சனியும், ராகுவும் சனியும், ராகு பெயர்ச்சியும் இருக்குது. அவர் கும்பத்துக்கு வரப்போகிறார். குரு பெயர்ச்சியும் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் நிச்சயமாக சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2026 எலெக்ஷன், 2025 அந்த கூட்டணி தர்மங்கள் நிறைய மாறும், மனக்குழப்பங்கள் இருக்கும். நீங்கள் 2019 பார்த்தீங்கன்னா மீனத்தில் இப்படி தான் 5 கிரகங்கள் சேரும்போது நமக்கு அந்த கிருமி பிரச்சனைகள் இருந்தது. நாங்கள் அப்பவே சொன்னோம், இப்படிப்பட்ட 5 கிரகங்கள் சேர்க்கை ஆகும்போது பிரச்சனைகள் வரும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போவும் மீனத்தில் 5 கிரகங்கள் வருது. இந்த காலகட்டத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. நீரினாலும் நெருப்பினாலும் முதல் 6 மாதங்கள் உங்களுக்கு வறட்சியினாலும், அடுத்த 6 மாதங்கள் உங்களுக்கு வெள்ளத்தினாலும் மிக கவனமாக இருக்கணும். நீங்கள் சனீஸ்வரர் அப்படின்னோடனே ஈசனுக்கு நிகரானவன் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது சார், ஈசன் அப்படின்னா ஒன்று தான். அதனால் சனீஸ்வரருங்கிறது பட்டம். அந்த பட்டம் என்ன அப்படின்னா சிருஷ்டிக்கு ஆதாரமாக இருந்தவருக்கு இவர் ஆயுள்காரனாக இருந்து கணக்கை சரி பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஈஸ்வர பட்டம் பெற்றவர் தான் சனீஸ்வரர். ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாலும், நீச்ச பலமாக இருந்தாலும், அவரது காலகட்டத்தில் சில ஸ்திர சொத்துக்கள் இவர் கொடுத்தாருன்னா அது அழியாத சொத்துக்களாக இருக்கும். சனி கொடுத்தால் யார் தடுப்பர்? சனி கொடுக்கும் சொத்து எப்படி இருக்கும்? ஸ்திர சொத்துக்களாக இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் நான் பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த ஆண்டு எல்லாருக்குமே ஒரு அனுபவ காலமாக இருக்கும். நிதானமாக இருக்கணும். வேலை செய்கிறவங்க இடமாற்றம் வரும். அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போகக்கூடிய இடமாக இருக்கும். குருவோட வீடு இல்லைங்களா? ஊர் மாற்றம்,
தொழில் மாற்றம், வருமான மாற்றம், நாடு விட்டு நாடு போகிறது, இப்படி உங்களுக்கு சுப பலனாக இருக்கும். அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு அற்புதமான பலனாக இருக்கும். நிறைய பேர் இந்த 7.5 சனி சார் உங்களுக்கு மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு 7.5 சனி, பயப்பட வேண்டாம். அது முதல் சுற்றா, இரண்டாவது சுற்றா, அது எப்படிப்பட்ட சுற்று அப்படின்னு நமக்கு பார்க்கணும். ஆகவே உங்கள் ஜாதகத்தில் இந்த சனீஸ்வரர் எங்கெல்லாம் இருக்கார், எப்படியெல்லாம் பலன் தருவார்னு சொல்லிட்டு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணுமே ஒழிய, இப்போ நம்ம சொல்கிறது அத்தனையுமே பொது பலன். இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி. சனீஸ்வரர் மாறுறாரு, நமக்கு எப்படி இருக்கும், வீட்டில் வந்து நிம்மதி வருமா, உறவுகள் நல்லா இருக்குமா, சிற சொத்துக்கள் சேருமா, வருமானங்கள் கூடுமா, நோய் போகுமா அப்படின்னு நம்ம சுப பலனுக்காக தான் இதை பார்க்குறோம். இது பயமுறுத்துகிற ப்ரோக்ராம் இல்லை, பயத்தை போக்கக்கூடிய ப்ரோக்ராமாக இருக்கணும். வேறு என்னங்க, எது எப்படி இருந்தாலும் எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. ஆகவே சனீஸ்வரர் உங்களுக்கு மீனராசிக்கு வந்தாலும், எப்படிப்பட்ட சனீஸ்வரராக இருந்தாலும் அதையெல்லாம் சுப பலனாக தரணும். நம்ம விடிவி நேயர்கள் அத்தனை பேரும் சுகமான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் ஆரோக்கியமும் நிறைய பணம் சம்பாரித்து மன நிம்மதியோட குடும்பத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி, வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.